ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டைலில் வெரைட்டி ரைஸில் இன்றைக்கி வெங்காய சாதம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். காய்கறி எதுவும் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? அந்த டைமில் என்ன சாதம் செய்யறதுன்னு ரொம்ப குழப்பமாக இருக்கும் போது இந்த மாதிரி வெங்காய சாதம் செஞ்சு வறுத்து கொடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறமா சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் தட்டி எடுத்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்புறமா பச்சை மிளகா 2, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணுங்கள், நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா இன்னும் ஒரு 2 பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க. நம்ம மசாலா பொடியில் மிளகாத்தூள் போட போகிறோன்றதுனால நான் 2 பச்சை மிளகா தான் எடுத்துக்கேன். இப்போ வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வெங்காயம் சாதம்ன்றதுனால வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ரெண்டுமே தனித்தனியாக அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெயிலே. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கணும். வதங்கி வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ரைஸ் போடணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. மூடி வச்சிங்கன்னா தான் அந்த வெங்காயம் பச்சை வாசனை, மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த பச்சை வாசனை போகும். அவ்வளோதான், பார்த்தீங்களா நல்லா வந்துடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் சாதம் ஆல்ரெடி வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம வெரைட்டி ரைஸ் எல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கைவிடாமல் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி ஆல்ரெடி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வெந்து வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா சூடேறிடுச்சு, வாசனை செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம். தூவிட்டு கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ கொடுத்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் எதில் கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, செம்ம டேஸ்டியான வெங்காய ரைஸ். இந்த மாதிரி வேணால் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். செய்யலைன்னா 1 டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.